தந்தையின் அன்பை விட்டு விட்டு சென்ற ஒரு மகன் அவன் திரும்பி வந்தபோது என்ன நடந்தது தெரியுமா? இளைய மகன் லூக்கா 15. ஒரு தந்தைக்கு 2 மகன்கள். இளையவன், அப்பா, எனக்கு உரியதை இப்போதே தாருங்கள் என்று கேட்டான். சொத்தை பெற்றவன் வீட்டை விட்டு வெளியேறினான். தந்தை வாசலில் நின்றபடி அவனை கண்ணீருடன் பார்த்தார். தூர தேசத்தில் அவன் எல்லாவற்றையும் வீணாக்கினான். பணம் போனது, சந்தோஷமும் போனது, பசி வந்தது, வறுமை வந்தது, ஒரு நாள் பன்றிகளையே மேய்க்கும் நிலை. அப்பொழுது அவன் நினைத்தான், நான் பாவம் செய்தேன், என் தந்தையிடம் திரும்பிச் செல்வேன். பலவீனமாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் அவன் திரும்பினான். அவனை தூரத்திலேயே பார்த்த தந்தை ஓடினார். கோபம் அல்ல, அன்புடன் ஓடினார். அவன் அழுதான். தந்தை கட்டி அணைத்தார். மன்னிப்பு அங்கே இருந்தது. இதை கண்டு அவன் மூத்த சகோதரன் கோபமடைந்தான். அப்பொழுது தந்தை சொன்னார், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். என்னுடைய எல்லாம் உன்னுடையதே. ஆனால் உன் சகோதரன் இழந்தவன் இப்போது கிடைத்தான். இறந்தவன் போல இருந்தான், இப்போது உயிரோடு வந்தான். அதனால் நாம் சந்தோஷப்பட வேண்டாமா? நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் தேவனுடைய அன்பு உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. திரும்பி வா. ஆமென்.